தமிழ்நாட்டில் எவ்வளவோ சிவாலயங்கள் இருந்தாலும் பஞ்சபூத சிவாலயங்கள்ங்கிறது இதுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஈசானியத்தில் பிரச்சனையா? எங்கே போகணும்? நீர் தத்துவத்துக்கு உரிய சிவன் கோயிலான திருவானைக்காவல், ஜலகண்டேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர் அங்கே போனீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தீர்வு நமக்கு தேடி வரும். அக்னி மூலையில் பிரச்சனையா? அக்னி சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனையா? நேராக ஓட வேண்டியதான் திருவண்ணாமலை. அக்னி லிங்கத்தை போய் பிடிச்சோம் அப்படின்னா அக்னி மூலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சப்சைட் ஆகும். அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வசதிகள் நம்ம தேடி வரும். கன்னி மூலன்னு சொல்லக்கூடிய நிருதியில் பிரச்சனையா? அது மண் தத்துவம். ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரத்தை போய் பிடிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். வடமேற்கு வாயுவில் பிரச்சனை, காளஹஸ்தி போகணும். நடுவில் பிரம்மத்தில் பிரச்சனை, ஆகாயம் சிதம்பரம் நடராஜர். வெரி சிம்பிள். இதை எங்கங்கிறத நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அழகாக நமக்கு வகுத்து வச்சுருக்காங்க. என்ன ஒன்றும் இல்லை, அந்த பஞ்சபூத சமநிலை தானே. அதில் ஒரு பூதம் பாதிக்கப்படுது, இல்லை 2 பூதமே பாதிக்கப்படுது, 2 தத்துவங்கள் பாதிக்கப்படுது. அதுக்கான லிங்கத்தை போய் நீங்கள் பிடிக்கும் பொழுது, சிவாலயங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது அதிலிருந்து விடுபடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு வசதிகள் வந்து சேரும்.